God is good. கர்த்தர் நல்லவர். அன்பு மக்களே, உங்கள் ஒவ்வொருவரும் இயேசு நாமத்தினாலே நானும் என் மனைவியும் வரவேற்கிறோம். வெல்கம் டு our Tuesday's broadcast of ஜெபமே ஜெயம். ஜெபமே ஜெயத்துடைய இந்த செவ்வாய்க்கிழமை ப்ராட்காஸ்ட்டுக்கு உங்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நமக்கு கற்பித்த ஜெபத்தையும் பவுல் அற்புதமாய் சபைக்கு ஒரு ஜெபத்தை பண்றார். அது எபேசியர் 1 17, 18, 19 ஆகிய வசனத்தில் இருக்கு. இது ரெண்டத்தையும் நாம் செய்து ஜெபம் பண்ணி வார்த்தையை தியானித்து பிறகு உங்க எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாளிலே செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணலாமா? சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டா இருக்கிற மகிமை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டா இருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமலமக்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆண்டவரே, பிள்ளையுடைய ஆவி எங்களுக்கு ஆண்டவரே, பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறீங்களே, புத்திர சுகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கீங்களே, அதுக்கு நமக்கு நன்றி அப்பா. எங்கள் மேலே கர்த்தாவே நீர் பாராட்டின தயவுக்காக இரக்கத்துக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை மீட்பதற்காக நம்முடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்தீரே, நமக்கு நன்றி அப்பா பிதாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நம்முடைய குமாரனே கொடுத்திருக்கும் போது அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் மறலாது இருப்பது எப்படி? இந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே நாங்கள் எங்களை கர்த்தாவை உற்சாகப்படுத்திக் கொள்ளுகிறோம். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவர். எங்களை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ளுகிறோம். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த நேரத்தில் என் கர்த்தாவே ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். உடைய ஆவியை கொண்டு எங்களை நிரப்புவீராக. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. உடைய பிரசனம், தேவ பிரசனம் இந்த ஜெப நேரத்தில் ஃபுல்லாக நிறைந்திருக்கட்டும் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்துவீராக. வெளிப்பாட்டின் அறிவை எங்களுக்கு கொடுப்பீராக. உடைய வார்த்தை தருகிற அந்த அறிவை எங்களுக்குள்ளார தருவீராக. இந்த வார்த்தையை கொண்டு உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களுக்கு போதிப்பீராக. கர்த்தாவை தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். People, we love you so much. More than we love you, God loves you so much. கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார், நாங்களும் நேசிக்கிறோம். God is there for you. We are also with you. உங்களோட இருக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ண நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடியவே இல்லை. சங்கீதம் 112 இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் பார்த்து வருகிறோம். அதிலும் விசேஷமாக இந்த ஏப்ரல் மாதம் புது பொருளாதார ஆண்டில், இந்த நியூ ஃபினான்ஷியல் இயரில் நாம் பொருளாதாரத்தை குறித்து அதிகமாக பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அதில் ரொம்ப முக்கியமான வசனம் சங்கீதம் 112:3 இருக்கு. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். எங்கூட சேர்த்து ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அப்போ இன்றைக்கு ஆஸ்தி இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, வீடே இல்லை, நானே ஒரு வாடகை வீட்டில் இருக்கேங்க, நானே சாதாரணமாக இருக்கிறேங்க அப்படின்னு நினைக்கிறத நிறுத்திட்டு எபிரேயர் 11:1 சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படல் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. இதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அப்போ முன்னோர்கள் எப்படி நற்சாட்சி பெற்றார்களோ அப்படி நாம் நற்சாட்சி பெற போகிறோம். முன்னோர்கள் எப்படி வீடை கட்டினாங்களோ அப்படிதான் நாமும் வீடை கட்ட போகிறோம். அப்புறம் எப்படி விசுவாசத்தில் வல்லவன் ஆனானோ நாமும் விசுவாசத்தில் அப்படிதான் வல்லவன் ஆக போகிறோம். சிம்பிள். Faith is very, very simple. Unless we understand it, faith becomes very complicated. When we understand faith, விசுவாசத்தை புரிந்து கொள்ளும் போது அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். மூச்சு விடுவது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஆனால் இதே தூக்கி ஒரு மீனை தூக்கி போட்டு பாருங்கள், அதான் அப்படி தடுமாறிடும் கடந்து. மீனை தூக்கி தண்ணியில் போடுங்க. மீன் வளர்த்துருக்கீங்களா? தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா
மீனை பிடிச்சி நாங்கள் வேறு ஒரு பக்கெட்டில் போட்டு என்ன பண்ணுவோம், ஃபிஷ் டேங்கை கழுவுறதுக்காக எடுத்துவோம். ஒன்று துள்ளி வெளியே விழுந்துடும். அதை பிடிக்கிறதுக்குள்ளே அது டமால் டுமில்னு குதிச்சு சிலதை செத்து கூட போயிடும். அப்படி துடிக்கிறத எடுத்து நீங்கள் தண்ணிக்குள்ளே படிங்கன்னா தண்ணிக்குள்ளே விழுந்தோடனே எங்கேருந்து அதுக்கு அந்த ஸ்மூத்னஸ் வருது, அதுக்கு ஒரு இலைப்பாறுதல் கிடைக்குதுன்னு தெரியாது. திரும்பி என்ன பண்ணிடுவானாக்கா ஸ்விம் ஆரம்பிச்சு. Fish is created to be in the water. மீன் தண்ணீரில் இருக்க வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதால் தண்ணீருக்குள்ளேயும் சுவாசிக்க கடவுள் அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு, கில்ஸை கொடுத்துருக்கிறாரு. அதோடைய செட்டப்பே எப்படின்னா, அதோடைய டிசைன் எப்படின்னா, தண்ணிக்குள்ளே என்ன பண்ணுவது, சுவாசிக்கும். இப்போ நம்மளுக்கு தண்ணியில் போடுங்க, என்னதான் நீச்சல் தெரிஞ்சாலும் தப்பன்னு ஒரு நிமிஷம் மூச்சுறதுக்கு என்ன ஆகுது, தண்ணிக்குள்ளே போய் நம்மளால் என்ன பண்ண முடியாது, breathe பண்ண முடியாது. Because we are designed to live in the land. Fish is designed to live in the water. மீன் தண்ணீரில் இருப்பதற்கும் நாம் நிலத்தில் இருப்பதற்குமாய் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். அது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கோ அந்தந்த இடத்துல அது என்ன பண்ணும், சர்வை பண்ணும். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். People, please understand this. Sangita, we need to understand this. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். இப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம் விசுவாசத்தில் சுவாசிக்கும்படிக்கு, விசுவாசத்தில் வாழும்படிக்கு நாம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். That's our design. Though we live in this physical world, we live in the supernatural realm. நாம் இயற்கை உலகத்தில் வாழ்ந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ராஜ்யத்தில் இருக்கிறோம். அப்போ இயற்கை உலகத்தில் நம்ம இருக்கிற பிரச்சனை, கடன், குறைவு, இதுவே பார்த்துட்டு இருந்தோம்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ராஜ்யத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அதனால தான் சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் நான் உள்ளே இருக்கிறேன். இந்த ராஜ்யத்தோட சகல நன்மைகளும் வாக்குத்தத்தங்களும் எனக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஆமென் என்றும் இருக்கிறது. ஆஸ்தி ஐஸ்வர்யம் என் வீட்டில் இருக்குன்னா இன்னிலிருந்து நாம் கனவு காண ஆரம்பித்து விடணும். அதுதான் நிஜம் என்று அதில் வாழ ஆரம்பிக்கணும். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, குழந்தை இல்லையா, குழந்தைகள் படத்தை வாங்கி ஒட்டு. கார் இல்லையா, கார் எந்த கார் வாங்கணுமோ அது காரோடைய படத்தை எடுத்து ஒட்டு. வீடு இல்லையா, ஒரு இன்ஜினியரை பொடி, உனக்கு எப்படி வீடு வேணுன்ற படத்தை போடு. அந்த படத்தை எடுத்து ஒட்டி நீயும் மனைவியும் பிள்ளைகளும் அதை பார்த்து பேசுங்க. இந்த வீட்டில் தான் நம்ம இருக்க போகிறோம், இந்த ரூம்குள்ளே தான் தூங்க போகிறோம், இதில் தான் நம்ம நடக்க போகிறோம், இதில் தான் நம்ம விளையாட போகிறோம், இங்கே தான் நம்ம கார் வந்து நிற்க போகுது அப்படின்னு பேசுங்கன்றார். ஐயோ கள்ள போதுற உடனே நம்ம மக்களுக்கு அதை தான் சொல்ல தெரியும், கள்ளப்போது. ஆபகுக்கு 2:2 சொல்லுகிறது, தரிசனத்தை தீர்க்கமாய் எழுதியவை, அதை எழுதியவை குறித்த காலத்தில் அது என்ன பண்ணும், நிறைவேறும். அது தாமதித்தாலும் அது போய் சொல்லாது. சொல்லிட்டு 2:4 ஆபகுக்கு 2:4 வருது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதெல்லாம் படிக்கும்போது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட், எவ்ரி புக் ஆஃப் திஸ் பைபிள் இஸ் இன்டர்கனெக்டட். ஒவ்வொரு புத்தகமும் இன்டர்கனெக்டடா. கலாத்தியர் 3:11 பார்க்குறோம், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அப்போ இன்னைக்கு இருக்கிற தரித்திரம் எப்படி மாறப்போகுது நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். எப்படி விஷுவலைஸ் பண்ணுறோம், சும்மாவா எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கிறதா கிடையாது. இதை வைத்து விஷுவலைஸ் பண்ணணும். வேர்ட்ஸ் கிரியேட் இமேஜஸ். வார்த்தை என்ன சொல்கிறது, ஆஸ்தி ஐஸ்வர்யம் உன் வீட்டில் இருக்குன்னா கணவன் மனைவியாக சேர்ந்து விசுவாசிக்கணும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் என் வீட்டில் இருக்கும், என் வீட்டில் கர்த்தர் சகல நல்ல பொருட்களாலும் என் வீட்டை ஆசீர்வதிப்பார். அதெல்லாம் இருப்பதற்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் ஃபஸ்ட்டு வருவதற்கு எனக்கு சொந்த வீடு இருக்கும். அந்த வீடு இப்படியாக இருக்கும். கர்த்தர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார் மத்திய 8ஆம் அதிகாரத்தில், கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து அநேகர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ ரொம்ப இருளில் இருப்பார்கள். அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பந்தி இருக்கிறதுனா என்ன, அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சம்பந்தமே இல்லாத புறஜாதியினர் நீங்களும் நானும் வந்து inherit the blessings of Abraham, Isaac and Jacob. Could you imagine? ஐயோ உடம்பெல்லாம் அப்படியே அவ்வளோ சந்தோஷத்தில் சிலுக்குது. நீங்களும் நானும் யாருங்க, புறஜாதியினர். நமக்கும் இந்த ஆசீர்வாதத்துக்கும் தொடர்பே கிடையாது. கலாத்தியர் 3:13-14 சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி இந்த நியாய பிரமாணத்தில் சாபத்திலும் நீங்களாக்கி மீட்டுக்கிட்டாரு.
அபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், அதுதான் ஈசாக்கின் ஆசீர்வாதம், அதான் யாக்கோபின் ஆசீர்வாதம், அதுதான் முற்பிதாக்களின் ஆசீர்வாதம், அதான் 12 கோத்திரங்களுடைய ஆசீர்வாதம். அதுதான் சாதாரணமான ஜனத்தை பூமியிலே பெரிய ஜனமாய் மாற்றின ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய உங்களுக்கு எனக்கும் கிறிஸ்துவின் மூலமாய் அவர் சிலுவையில சாபமான அப்படினாலே, அவர் சிலுவையில் நிர்வாணமாய் தொங்கி மரித்ததுனால வந்திருக்கனா. இது சாதாரணமான விஷயமே கிடையாது. Our mind should be fixed in the word. Our mind should be fixed in the word of God. எப்பொழுது கல்வாரி 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 ரத்தம், இயேசுவின் ரத்தம், அவருடைய ஆசீர்வாதம். அவருடைய சிலுவையில ஏழையானார். யாரோ ஒருத்தன் கள்ள போதக நம்மளை விமர்சிக்கிறதுனால இதெல்லாம் பேசாம இருக்க முடியாது. ஏன்னா அந்த நாட்களில் இயேசுக்கு வந்து பிரச்சனை அதுதான். அப்ப சொல்றாரு, திருடன் திருடன் கொள்ள அழிக்கவும் வரான். இந்த கள்ள போதகர்கள் நல்லவர்களை போல தோன்றுவார்கள். பணம் தேவையில்லை, இது தேவையில்லைன்னு சொல்லும் போது மக்களுக்கு நம்ம நல்லவர்கள் மாதிரி காட்சி அளிப்பார்கள். ஆனால் அழித்து விடுவார்கள். வாழ்க்கையை அழித்து நாசமாக்கி கடன் கொடிய தாண்டவம் ஆடிடும். தரித்திரம் முழுசா வாரி கொண்டு போயிடும். ஆனா உங்க வீட்டுல பணம் இருக்கணும், உங்க வீட்டுல தங்கம் இருக்கணும், உங்க வீட்டுல நிலம் இருக்கணும், உங்களுக்கு ஒரு வீடு இருக்கணும், உங்களுக்கு கார் இருக்கணும், உங்க வீட்டுல நல்ல நல்ல பொருட்கள் இருக்கணும். நீதிமானோட வீடு சகல பொருட்கள் நிரம்பி இருக்குன்னு போட்டிருக்கு. ஏசி உங்க வீட்டுல இருக்கணும்னா மக்கள் அதை விமர்சிக்கும் போது ஒன்னே ஒன்று தெரியுது, இன்னும் கிறிஸ்தவர்களுக்கு வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் இன்னும் என்ன பண்ணல, புரிந்து கொள்ள. அதனாலதான் கிறிஸ்தவம் நம்ம நாட்டில் இன்னும் இந்த நிலைமையில இருக்கு. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நண்பர்கள், விசுவாசிகள் சொல்லுகிறேன், மேலே எழுப்பி வாங்க. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. ஆஸ்தி மைஸ்வரி உங்க வீட்டுல இருக்கும்னு சொல்லுங்க. இதை தவிர வேற எதுவும் பேசாதீங்க. கடனை பேசாதீங்க, குறைவை பேசாதீங்க. கடன் இருக்கா அதை பத்தி பேசாதீங்க. விண்ணப்பம் பண்ணுங்க, கர்த்தாவே இவ்வளவு கடன் இருக்கு, இத்தனை லட்சம் கடன் இருக்கு, இத்தனை கோடி கடன் இருக்கு, இதுல இருந்து என்னை வெளிக்கொண்டு வர கிருபைக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தினால் கேட்கிறேன் பிதாவே, இதுக்காக இந்த கடனை வாங்கிட்டு இல்ல தெரியாம கூட முட்டாள்தனமா மாட்டிக்கிட்டாண்டவரே, நீர் இரக்கமுள்ளவரா இருக்கிறீரே, மனதுருக்கமுடையவரா இருக்கிறீரே, நீரிய சாந்தமிக்கவரா இருக்கிறீரே, ஆண்டவரே பொறுமையும் சீக்கிரமா இருக்கிறீரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு நாம் செபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே பதில் தர வல்லமை மிக்கவரா இருக்கிறார். சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் இரக்கமுள்ளவர். எவ்வளோ கொடிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து கர்த்தர் வெளிக்கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். வெளிக்கொண்டு வருவார். இந்த உயரத்தில் உள்ள வார்த்தைகளை முழு நிச்சயமாய் நம்பி போதிக்கிற நாங்களும் கேட்கிற நீங்களும் வெட்கப்பட்டு போகவே முடியாது. ஏனென்றால் நீங்களும் நானும், நான் ஏதோ சொந்த கருத்தை பேசி நீங்கள் ஏன் சொந்த கருத்தை கேட்டீங்கன்னா அது வேலை செய்யாது. ஆனால் இந்த வார்த்தைகள் இரவும் பகலுடைய சிந்தையில் நம்முடைய மனதில் நிற்கும் போது ஆண்டவர் சொல்ற, என் ஜனம் ஒரு போது வெட்கப்பட்டு போவதில்லை, தானியத்தால் திருப்தியாக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை படிச்சு நிற்கும் நிறைவு செய்வோம். மீகா 7:15. பார்த்தீங்களா, இப்போ என் தமிழில் தண்ணி தீர்ந்து போயிடுச்சு. ஒரு பரிமாற்றம் செஞ்சிட வேண்டியது அந்த டக்குன்ட்டு எல்லாம் எம்டியும் அந்த பக்கம் போயிட்டு நிறைவாலாம் என் பக்கம் வந்துச்சு. வாசிப்பா. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படும். சொல்லுங்க பாப்போம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அதிசயங்களை காணப்படுவேன். எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் மீகா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, நீ எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட்டது போது நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படும். என்ன நடந்துச்சு? எகிப்து தேசத்துல புறப்பட்ட போது என்ன நடந்துச்சு? பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார். அதுக்கப்புறம் தான் செங்கடெல்லாம் வருது. எகிப்துல இருந்து புறப்பட்ட போது அவர்கள் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டார்கள். எகிப்தை கொள்ளையிட்டார்கள். ஐயோ, கொள்ளடிக்கலாமாங்க? ஏங்க 430 வருஷம் சம்பளம் கொடுக்காம ஒரு ஜனத்தையே தரித்திர பிடியில வச்சிருந்தானுங்க. எந்த ஜனம்? சாதாரணமான ஜனமா? அபிரகாமுடைய ஜனம். அபிரகாமுடைய ஒரு பிள்ளைய கூட விடாம அவ்வளோ பெரியும் எகிப்திய கொடிய டார்ச்சரஸ் லேபர் பாண்டேஜில் வைத்து, அவ்வளோ சீப் லேபர் கூட சொல்ல முடியாது, ஃப்ரீ லேபர். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. கம்மி சம்பளத்தை நிறைய வேலை வாங்குறதே தப்பு. சம்பளமே கொடுக்காம ஸ்லேவ்ஸ் ஆகி வம்சமாய் அப்படியே அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸா 430 வருஷம். அப்படின்னா எத்தனை ஜெனரேஷன்? ஒரு ஜெனரேஷன் 33 வருஷம்னு சொல்றாங்க. 430 டிவைட் பை 33 போட்டா 13 தலைமுறை. அப்படி மேட்ச். இப்போ நீங்க தான் முதல் தலைமுறைன்னா நீங்க உங்க பிள்ளை, உங்க பேரப்பிள்ளை, கொள்ளு பேரப்பிள்ளை, இப்படி 13 தலைமுறை டார்ச்சரஸ் க்ரூவல் ஸ்லேவ்ஸா பாண்டேஜில்
இருந்தா யோசிச்சு பாருங்க எவ்வளவு அவல நிலை. அதனால கர்த்தர் சொல்றாரு, வெளியே புறப்படப்படும் போது போய் கேளு, நீ கேட்டதெல்லாம் அவன் கொடுப்பான்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு மீகா தீர்க்கதரிசி மூலமாய், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது என்ன அற்புதங்களை அதிசயங்களை நீ கண்டியோ. படிப்பாத. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் புறப்பட்ட நாளில் சொல்ல புறப்பட்ட நாளில் எஸ் நடந்தது போலவே அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ எகிப்துல இருந்த போது நடந்த அதிசயங்கள்லாம் வாதைகள் இதெல்லாம் சொல்லலாம். புறப்பட்டதுக்கு அப்புறம்னா செங்கடலை பிரிச்சது இதெல்லாம் சொல்லலாம். அந்த புறப்பட்ட நாள்ல நடந்தது என்ன? பொருளாதார அற்புதம் நடக்குது. எவ்வளவு பெரிய அற்புதம். பஸ்காவை அனுசரிக்கிறார்கள். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்ட ஒருவனும் இல்லைன்னு போட்டிருக்கு. மால் நியூட்ரிஷனுடைய சரியான உணவு இல்லாம, சரியான சுகாதாரம் இல்லாம, inadequate hygiene, சரியான ஹைஜீன் இல்லாம, லெப்பரசி அவ்வளோ இருக்குமா? ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த ஸ்லேவ்ஸ்குள்ள பெரிய வியாதி தொழுநோய், லெப்பர்ஸ். அப்படிப்பட்ட ஒரு ஜனத்தை கர்த்தர் மீட்கும் போது எப்படி மீட்கிறாரு? அங்கே அந்த நாளிலே பஸ்கா ஆடு பலியிடப்படுது. அந்த இரத்தம் அவர்களுடைய நிலைக்கிற கால்களில் பூசப்படுது. சங்காரத்துடன் வருகிறான். ஆனால் எகிப்து முழுவதும் சங்காரம் உண்டு. ஆனால் கோஷேனிலே கர்த்தருடைய மக்கள் இருக்கிற இடத்துல சங்காரம் இல்லை. பொண்ணோடும் பொருளோடும் புறப்பட பண்றாரு. சரீரத்தில் சுகத்தை கொடுக்குறாரு. அடுத்த 40 வருஷம் வனாந்திரத்தில் அவர்கள் நடக்கணும். அதுக்கு வேண்டிய சுகம் உண்டாகுது. செங்கடலை கடக்கணும். இதெல்லாம் இவ்வளவு பெரிய கிருபை. இந்த வார்த்தை கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எகிப்து தேசத்திலிருந்து நீ புறப்பட்ட நாளில் செய்த அதிசயங்களை மீண்டும் காண்பாய். தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், மனைவிக்கு சொல்லுகிறேன், நான் எனக்கே சொல்லுகிறேன். எகிப்து தேசத்திலிருந்து நம்முடைய முற்பிதாக்கள் அவளுடைய வம்சம் புறப்பட்ட போது கர்த்தர் சரீர சுகத்தை கொடுத்தாரு, பொருளாதாரத்தை விடுதலை கொடுத்தாரு. அதே போல இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிக்காதவங்க தயவு செய்து திரும்பி இதை கேட்டு விசுவாசிங்க. விசுவாசிக்காதவங்க விசுவாசிக்காம போங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. இது கர்த்தருடைய வார்த்தை. கேட்டு பயன்பெற்று விசுவாசிங்க. புரியலனா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். பல மணி நேரம் பல தொடர்பு ஃபோன் பேசுகிறோம். ஆனால் சில பேர் புரிந்து கொள்ளுகிற நோக்கத்தோடு பேச மாட்டாங்க. கவலையாக இருக்கிறது, பாரப்படுகிறது. ஆனால் இதே சிலர் பேசியிருக்கிறாங்க. தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசி தெரிந்து கொண்டிருக்கார்கள். முகத்தை கூட பார்த்தது கிடையாது. ஆனால் ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தாவே, அவனை மட்டும் இல்லை, என் கூட பேசினோடைய வம்சத்தையே நீ தரித்திர பிடியிலிருந்து காப்பாற்றி இருக்கிறீங்க. அந்த மாதிரி நல்ல மக்கள் வார்த்தையை தாகத்தோடு கேட்கிறவர்கள்ட்ட பேசுறதுக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு திருப்தி இருக்கும். பல மணி நேரம் பேசுறதுக்கு அப்புறம். அதனால சொல்றேன், புரியலையா, உங்களால் விளங்கி கொள்ள முடியலையா, செழிப்பை புரிந்து கொள்ள முடியலையா, தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தருடைய உதவியோடு எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆயத்தமாக இருக்கிறோம். நாட் ஒன்லி ஃபார் யூ. இது உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்களையும் உங்கள் ஜனத்தையும் ஆசீர்வதிக்கும், உங்கள் வம்சத்தையும் ஆசீர்வதிக்கும். பின்வருகிற தலைமுறை எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருப்பார்கள். ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே, நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வியாதியின் படுக்கையில் இருந்த படுக்கையை மாற்றி போடுங்க, சுகத்தை கொடுங்க, எழுப்பி ஆண்டவரே வீடு திரும்ப உதவி செய்யுங்க. ஆஸ்பத்திரியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற சுகம் பெறட்டும் ஆண்டவரே. இது சிறைச்சாலையில ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே விடுதலை பெறட்டும். கர்த்தாவே, வீட்டில் இருக்கிற ஆனாலும் சிறைச்சாலையில் இருக்கிறது போல கருதுகிறேன்னு சொல்லுகிறவர்கள் விடுதலை பெறட்டும். இருளில் இருக்கிறேன்னு சொல்றவர்கள் விடுதலை பெறட்டும். அதாவது கூடிய கடன் பிடியில் இருக்கிறவர்கள் விடுதலை பெறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய மனுஷனாய் நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து கட்டளை எடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தரித்திர கட்டை பார்த்து பேசுகிறோம். அகன்று போ, அகன்று போ. கடனை தொடாதே, மக்களை தொடாதே, இயேசுவின் நாமத்தினாலே. தொடாதே, இயேசுவின் நாமத்தினாலே. தொடாதே, இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக, செழித்து கொழுத்து கர்த்தாவே தேவ ராஜ்யத்துக்கு, இந்த நாட்டுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. கர்த்தரை அப்படியே செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் சுகம் பெறுவார்களாக. கேன்சரோடு, விசேஷமாக கேன்சரோடு
டெர்மினல் இல்னஸோட போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு பரிபூர்ண சுகமும் விடுதலையும் உண்டாகும்படி செய்வீராக. ஆமென். கர்த்தர் மகா நல்லவராய், இரக்கமுள்ளவராய், ஆமென். நன்மைகளை மாத்திரமே செய்கிறவராய் எங்கள் வாழ்க்கையை நன்மைகளை திரளாய் 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 செய்வீராக. ஆமென். எங்களே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். கர்த்தாவே, without you we are weak, without you we are nothing. நீங்க இல்லாமல் நாங்கள் ஒன்று இல்லை ஆண்டவரே. அவருடைய இரக்கத்தினாலே நீர் எங்களை காப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே அன்பு மக்கள் ஒவ்வொரு ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். Thank you so much people. Love you so much. God bless you.